ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பொங்கல் செய்ய போகிறோம். பால் பொங்கல் தான். பச்சரிசி இல்லாமல் சாப்பாட்டு அரிசி, ரேஷன் அரிசி, எந்த அரிசி வேணால் சேர்த்துக்கலாம். நான் பச்சரிசி சேர்க்கலை, சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன். 1 கப் பாசிப்பயிறு வறுத்து எடுத்துக்கிட்டு அதே கப்பில் 1 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நாலு விசில் விட்டு எடுத்ததும் இப்படி தான் இருக்கும், இந்த கன்சிஸ்டன்சியில். இப்போ இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கப் சேர்த்துக்கிறேன். 2 கப் சேர்த்துட்டு மறுபடியும் 6 விசில் விட்டு எடுத்து இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ 6 விசில் விட்டு எடுத்த கன்சிஸ்டன்சி தான் இது. உங்கள் தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இருந்தால் கூட பாகு காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முந்திரி, திராட்சை, உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். கவின் திராட்சை தான் நிறைய சாப்பிடுவோம், அதனால் திராட்சை மட்டும் நிறைய சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.